இன்றைய வசனம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் இரட்சிப்பார். அன்பிற்குரியவர்களே, மனிதன் பலவிதமான தோல்வியினால் தவிக்கிறான், கலங்குகிறான். வாழ்வில் உண்டாகும் தோல்வியினால் சிலர் வாழ எனக்கு வழியில்லை என்று தங்களே மாய்த்து கொள்கிறார்கள். சிலர் தோல்வியினை தாங்க முடியாது தாங்கள் வசிக்கும் இடத்தையே விட்டுவிட்டு போய்விடுகிறார்கள். சிலர் மனமுடைந்து தனிமையில் நாட்களை செலவிட ஆரம்பித்து விடுகிறார்கள். திருமண வாழ்வில் தோல்வி, தான் விரும்பிய ஆண் அல்லது பெண்ணை திருமணம் செய்து கொள்ள எடுக்கிற முயற்சியில் தோல்வி, வியாபாரம், தொழில் என்று பல காரியங்களில் தோல்வியினால் துக்கமடைகிற மக்கள் ஏராளமாயிருக்கிறார்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்வில் உண்டான தோல்வியினால் வெளியே தலைகாட்ட இயலாதென்று உள்ளத்தில் வேதனையுடன் வாழ்கிறீர்களா? நீங்கள் அடைந்த தோல்வியினால் என்ன செய்வதென்று தவிக்கிறீர்களா? உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட எல்லா தோல்வியையும் ஜெயமாக மாற்ற வேண்டும் என்று ஏங்குகிறீர்களா? கலங்காதிருங்கள், கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். இன்று உங்கள் சரீரத்தில் உள்ள குறைகள், உங்கள் திருமண வாழ்வில் உள்ள குறைகள், உங்கள் பிள்ளைகளில் உள்ள குறைகள் என உங்கள் எல்லா குறைகளையும் தீர்த்து ஒரு சமாதானத்தை தரப்போகிறார். எலிசா என்ற தேவ மனிதனுக்கு விரோதமாக ஒரு சேனையை சீரியா ராஜா அனுப்பினான். எலிசாவின் வேலைக்காரன் இராணுவமும் குதிரைகளும் இரதங்களும் அந்த பட்டணத்தை சுற்றியிருப்பதை கண்டு பயந்து தன் எஜமானிடம் சென்று, ஐயோ, என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். எலிசா, பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று கூறினான். அவன் மனக்கண்களை கர்த்தர் திறக்க ஜெபித்தான். கண்கள் திறந்தபோது எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் இரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அன்பு சகோதரனே, சகோதரியே, எலிசாவை சுற்றி அக்னிமயமான இரதங்களை, குதிரைகளை சூழ்ந்திருக்க செய்த கர்த்தர் உன் எல்லைகளுக்கு அக்னி மதிலாயிருந்து அதிலிருந்து உன்னை காப்பார். தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் வந்துவிட்டால் சத்துரு உங்கள் எல்லைகளை விட்டே ஓடிவிடுவான். தீங்கு உங்களை அணுகாது, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. சமாதானமும் சந்தோஷமும் நிறைவாக உண்டாகும். தினமும் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உங்கள் குடும்பங்களில் தொனிக்கும். இன்றே உங்களை மனம் திரும்புதலோடு கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள். சத்துரு உங்கள் எல்லைகளில் கூட இருக்க முடியாது. கர்த்தர் உங்களை ஆளுகை செய்து நடத்துவார். ஜெபம். தகப்பனே, இந்த நாளை நாங்கள் காணும்படியாய் நீர் செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி. எங்களை நீர் நேசிப்பதால் நீர் இந்த வார்த்தையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த வார்த்தையின்படியே எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பீராக. நீர் எங்கள் நடுவில் இருக்கும்போது எந்த குறையும் எங்களுக்கு நேரிடாது. எங்கள் தோல்விகள் அனைத்தும் வெற்றியாக மாறும், சோர்வுகள் அனைத்தும் ஆனந்த களிப்பாக மாறும். உம்மிலே நம்பிக்கை வைக்கிறேன் இறைவா, கரம் தந்து எம்மை உயர்த்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன்.